மக்களே, இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு விலாக் மக்களே. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் விலாக் தான். இன்னைக்கு வந்து வீட்டை வந்து சுத்தம் செய்ய போகிறோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். அடுத்த சண்டே என்ன விலாக் பண்ணலாம், எங்கே போகலாம், எப்படி போகலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறேன் மக்களே. ஸோ இங்கே வந்து ஒட்டரம் வந்து நிறையா இருக்குது மக்களே. ஒட்டரை வந்து நிறையா இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணி கூத்து விட போகிறோம். ஸோ அதனால் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம முத்துக்குமரன் ஹேர் டாஸ்க்கு விளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. கண்டினியூஸாக வீடியோ வரும். இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம நெல்லைத்தோழன் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வேலை செய்ய போகிறோம். கண்டினியூ பண்ணுங்கள் மக்களே. ஈவினிங் ஒர்க் ஆரம்பித்து போகிறேன் பாருங்க எல்லாரும். ஸோ நீங்கள் வீட்டில் யார் யாருதான் க்ளீனிங் ஒர்க்கு அம்மாவுக்கு பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கணும் மக்களே. பார்ப்போம் வீட்டில் வேலை செய்வீங்க அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து இப்போவாவது வீட்டில் ஒர்க் பண்ண மக்களே. ரெகுலராக நான் சொல்கிறேன். அங்கே வந்து ஒற்றை வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மக்களே. மக்களே, நான் இப்போது உரை அடித்துக் கொண்டிருக்கின்றேன். பேனை இப்போ தான் தொடச்சி முடிச்ச மக்களே. பேனை காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. நல்ல நீட்டாக தொடச்சாச்சு. ஸோ ஒற்றை தான் இப்போ அப்பா அடிக்கடி டக்குன்னு வந்து தொலையுது. என்ன செய்ய அடிக்கடி வருது. இந்த சாம்பிராணி கொடுத்ததுனால இப்படி இருக்கிறதுனால அடிக்கடி வருது. பேனை பார்த்தீங்கன்னா நீட்டாக தொடச்ச மக்களே. செமையாக இருக்குல்ல. அதே மாதிரி இதையும் ஒற்றையெல்லாம் அடிச்சுட்டு கீழே தூத்து விட்டு துடைக்கணும் மக்களே. சரி, ஒற்றை அடிச்சுட்டு கூப்பிட்றேன் மக்களே. நிறையா ஒற்றை இருக்குது. ஸோ அடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஒற்றை அடித்து க்ளீன் பண்ணும்போது பார்க்க மக்களே. ஓகே, தேங்க்யூ மக்களே. வீட்டை வந்து நல்லா துடைத்து விட்டேன். ஸோ இனி வந்து இன்னொரு ரூமை துடைக்கணும் மக்களே. ஸோ ஒற்றை கிட்ட எல்லாம் நீட்டாக துடைச்சாச்சு. மக்களே எல்லாம் வெளியே கிடக்கு, எடுத்து போடணும். நீட்டாக இருக்குது. பண்ணால் நல்ல கம்ஃபர்ட்டோட கம்மன்னு மணக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் இனி தான் சாப்பிட போகிறேன் மக்களே. சாப்பிட்டு இன்னொரு ரூம் துடைக்கணும். பார்ப்போம்.